Hi friends, today's special brownies. Okay, நம்ம brownies நாலே ingredients யூஸ் பண்ணி நம்ம brownies செய்ய போறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? பேக்கிங் ட்ரே ப்ரிப்பேர் பண்ணிச்சுக்குவோம். நான் 9 inches பேக்கிங் ட்ரே எடுத்திருக்கேன். 9 சைஸ் வருது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா, அந்த ட்ரேயில் இப்போ நீங்கள் பேக்கிங் பேப்பர் போடாமல் எப்படி ரெடி பண்ணுறதுனாக்கா, முதலாவது பட்டர் எடுத்து அங்கே எல்லா இடத்துலையும் பூசிடுங்க. அப்படி மட்டும் பூசுறது இல்லைனாக்கா நீங்கள் கை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிவிட்ருங்க 4 சைட்டும். கேக் ஃப்ளார் கொஞ்சம் எடுத்துக்கங்க. ஒரு ஸ்பூன் போட்டுட்டு எல்லா இடத்துலையும் போடுற மாதிரி நீங்கள் அந்த ட்ரேயை இந்த மாதிரி ஆட்டி விட்டிங்கனாக்கா எங்கெங்கே அந்த வெட்னஸ் இருக்கோ அது மாதிரிலாம் படும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் கேக் ஃப்ளவர் என்ன செய்யணும், நீங்கள் திருப்பி அந்த பவுலில் கொட்டிடணும். ஸோ கேக் ஃப்ளவர் ட்ரேயில் இருக்கக்கூடாது. ஸோ ஒட்டிகிட்டு இருக்குல்ல, அது மட்டும் இருந்தால் போதும். கேக் ட்ரே ரெடி ஆயிடுச்சு. அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் 180 degrees for 10 minutes. தேவையான பொருட்கள் 2 முட்டை எடுத்துக்கலாம், குக்கிங் சாக்லேட் 1 கப், cocoa powder 2 tablespoon, brown sugar 3/4 cup, butter 1/4 cup, essence vanilla 1 teaspoon, cake flour 1/3 cup. கேக் ஃப்ளவர் ப்ளூ கீ இல்லைனாக்கா இந்த கேக் ஃப்ளவர் கூட நீங்கள் வாங்கலாம். முன்னுக்கு கேக் படம் போட்டிருக்கணும். நான் நத்தியலா க்ரீம் எடுத்திருக்கேன். நத்தியலா க்ரீமும் சாக்லேட் சிப்ஸும் எடுத்திருக்கேன் டெக்கரேஷனுக்கு. இது அடிஷ்னல் தான், இருந்தால் ஒன்றும் இல்லை. எம்டி பவுல் ஒன்று எடுத்திங்க. நம்ம டபுள் பாயிலிங் பண்ண போகிறோம். நீங்கள் எடுத்து வச்சுருந்த 1 கப்பு குக்கிங் சாக்லேட்டும் பட்டர் இது ரெண்டும் போட்டு, ஸோ நீங்கள் டபுள் பாயிலிங் பண்ணிடுங்க. டபுள் பாயிலிங் பண்ணிங்கனாக்கா என்ன செய்யும், இது நல்லா கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் ஆற விட்டுட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ப்ரௌன் சுகர் எடுத்துக்கலாம் 3/4 கப். ரெண்டு முட்டை எடுத்துக்கிட்டு நல்லா அடிப்போம் மிஷினில். எசன் வெனிலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம டபுள் பாயிலிங் பண்ணி சேர்ந்த சாக்லேட் இருக்குல்ல, கரைஞ்சிருக்கோம். அது ஆறின பிற்பாடு எடுத்து இதில் நம்ம கலந்துக்கணும். சுட ஊற்றக்கூடாது, ஆற வச்சு தான் இதில் ஊற்றணும் நம்ம. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். மிக்சர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் எல்லாத்தையும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேலன்ஸ் ஐட்டம் கலந்துக்குவோம். எடுத்து வச்சுருந்த கேக் ஃப்ளவர் இருக்குல்ல, அதுவும் கொக்கோ பவுடர் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தேன்ல, ஸோ அதையும் சேர்த்து நம்ம கலந்துக்குவோம். கலந்து பிற்பாடு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் அடிக்கணும். கொஞ்சம் நேரம், ஒரு 5 to 10 minutes அந்த மாதிரி அடிக்கணும். இந்த ஓரத்தெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க.
நீங்கள் கேக் வந்து மிக்ஸ் பண்ணுறப்பே உங்களுக்கு தெரியும் அது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கா இல்லை ஸ்மூத்தாக மூவ் பண்ணுதா அப்படின்ட்டு. அந்த ஃப்ளாவோட திக்னஸ் தெரியும் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு. ரொம்ப திக்காக இருந்துச்சு உங்களால் அடிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சுன்னா தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து ஊற்றிங்க. ஒரு 1/2 கப்பு தண்ணி எடுத்து வச்சு தண்ணிக்கு பதில் நீங்கள் பாலும் யூஸ் பண்ணலாம். 1/2 கப். இங்கே பாருங்களேன், இப்போ அழகாக வந்திருக்கு கேக்கு பட்டர் வந்து அழகாக வந்திருக்கு. நீங்கள் எடுக்கிறப்ப இது ஸ்மூத்தாக இருக்குது பார்த்தீங்களா, ஹார்டாக இல்லை. ஸோ இந்த லெவலில் இருக்கணும். நீங்கள் எடுக்கிறப்ப பாருங்களேன், அப்படியே ஒரு மாதிரி க்ரீமியாக வருது, ரொம்ப ஹார்டாக இல்லை. ஸோ இந்த மாதிரி லெவல் தான் இருக்கணும் கேக்கு அந்த பட்டர். ஸோ இதோட நீங்கள் தண்ணி ஊற்ற வேணாம், ஸ்டாப் பண்ணிக்கங்க. கொஞ்சம் எடுத்து சாம்பிள் காட்டுறேன் பாருங்களேன். ஸோ கரண்டியில் எடுத்து இப்படி போடுறப்ப மாவு எப்படி விழுதுன்னு பார்த்தீங்களா. ஸோ இந்த லெவலில் தான் இருக்கணும். அந்த கேக் பட்டரோட அந்த ஃப்ளூவாக கீழே ஊற்றணும். அப்படி பிடிச்சி 2 டிஷ்னாக்கா அதுக்கு வந்து அந்த வெட்னஸ் பத்தலைன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி அடிக்கிறப்ப கேக் அடிக்கிறப்ப உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அழகாக வரும். உங்களுக்கு ஸ்மூத்தாக நீங்கள் செய்ய பழகிக்கிங்க அந்த கேக் எப்படி செய்யறதுன்ட்டு. இப்போ நம்மளுக்கு வந்து கேக் ஃப்ளார் ரெடி ஆயிடுச்சு, அந்த பட்டர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்து ட்ரேயில் போடுவோம். ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த ட்ரே அதில் போடுவோம். ஓகே நான் கேக்கு மேலேருந்து டாப்பிங் போட போகிறேன். சாக்லேட் சிப்ஸு லேசாக தூவி விட போகிறேன் மேலே. கேக் வந்து பேக் பண்ணுவோம் 180 degrees 20 to 25 minutes. ஆஃப்டர் 25 minutes நான் கேக் வந்து டெஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி டூத்பீக்கில் எடுத்து நீங்கள் குத்தி பார்த்தாக்கா ஸோ அந்த ஸ்டிக்கில் வந்து ஒட்டாமல் இருக்கணும். ஏதாவது ஸ்டிக் பண்ணிச்சுனாக்கா வேவலுன்னு அர்த்தம். பாருங்களேன், ஒட்டலாரவே ட்ரையாக வருது டூத்பீட்டு. ஸோ இப்போ வந்து கேக் வந்துருச்சு. ஓகே, இப்போ நான் கேக்கை வந்து டெக்கரேஷன் பண்ண போகிறேன். நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் நான் எப்படி டெக்கரேஷன் பண்ணுறேன்னு. கேக்கு வந்து ஆறின பிற்பாடு இந்த மாதிரி பாதியாக நீங்கள் முதல்ல அது கட் பண்ணிக்கணும். ஸோ அந்த பாதியில் ஒன்று பாதி இந்த சைட்டு, அந்த சைட்டும் பாதி, மொத்தம் உங்களுக்கு 4 ரோ வந்துடும். இப்போ இந்த சைட்டும் நீங்கள் பாதியாக கட் பண்ணிக்கணும். அப்புறம் நீங்கள் பீஸாக போடணும். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் ஏற்றபடி அந்த பீசஸ் போடலாம். எனக்கு வந்து 32 பீசஸ் வந்துச்சு கேக்கு. இன்னும் அந்த சைட் வந்து நான் 3 கட் பண்ணியிருக்கேன்ல. ஸோ 3 ரோ மொத்தம் 6 ரோ. ஸோ எனக்கு 32 பீசஸ் வந்துச்சு. இப்போ நான் நெத்தியில் க்ரீம் போட போகிறேன். ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு நெத்தியில் க்ரீம் ஃபியூ ஸ்பூன் எடுத்து போட்டு ஸோ இந்த மாதிரி வந்து ஜிக் செக்டாக நீங்கள் விரிஞ்சு விடணும். நீங்கள் லேசாக ஒன்று பற்றி நீங்கள் போட்டீங்கன்னா கூட அழகாக இருக்கும். ஏற்கனவே சாக்லேட் சிப்ஸ் வந்து ஒன் டாப் போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து நெத்தியில் க்ரீம் வந்து நான் அப்ளை பண்ணி விட்றேன் ஒவ்வொரு பீஸ்லேயும். இது வந்து நீங்கள் வெட்டின ப்ரிப்பேர் தான் வந்து க்ரீம் போடணும். அப்போ தான் நீங்கள் அந்த கேக் எடுக்கிறப்ப அந்த பீசஸ் எடுக்கிறப்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ பிஃபோர் தட் நீங்கள் க்ரீம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிங்கனாக்கா அந்த க்ரீம் வந்து கத்தியெல்லாம் பட்டிக்கிட்டு ரொம்ப மெஸ்ஸி ஆயிரும்.
our brownies is ready. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பீஸ் அன்றைக்கே வெட்டிச்சிருந்தீங்களே அந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். கல்லில் உள்ள மாதிரியே இருக்கும். நீங்கள் இது வீட்டில் இது செய்யலாம். சரிங்களா? வீட்டில் யாருக்காவது பர்த்டே இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு கேக் செஞ்சிடலாம். கிராண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சரிங்களா? நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்திங்க, லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதோட நம்ம அடுத்த நியூ ரெசிபியில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங். Drop it.